ஒரு முகத்தை நீங்க அடிக்கடி பார்த்திருக்கலாம். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். ஏன் அவர் அடிக்கடி வராருன்னா, என்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு ஓபனா டிக்ளேர் பண்றாரு. அவர் கண்ணசைச்சா மூன்றாம் உலக போரே வந்துரும் அப்படின்னு ஒரு பக்கம் கருத்துக்கள் வந்தா, இன்னொரு பக்கம் இவர் கரையில நின்னு போஸ் கொடுக்கிறாரு. அந்த கப்பல் கடல்ல இருக்கு. அங்கிருந்து ஒரு ஏவுகணையை வீச அவர் ரொம்ப ஸ்டைலா போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இது வெறும் போஸ் இல்லைங்க. இவர் அந்த டெரர்னு சொன்ன இல்லையா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்கலாம். சாதாரணமா மத்தவங்க எல்லாம் குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஒரு மகள் பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா முதல் பிறந்த நாளைக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம கிம் ஜாங் உன் எப்படி தெரியுமா? ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு ஒரு பூங்காவை காட்டுவாங்க, பூவை கொடுப்பாங்க, பொம்மைகளை கொடுப்பாங்க, விளையாட்டு காட்டுவாங்க. ஆனா நம்ம வடகொரிய அதிபர் பாத்தீங்கன்னா, கடந்த சில நாட்களா சமூக வலைதளங்கள்ல ஒரு முகத்தை நீங்க அடிக்கடி பார்த்திருக்கலாம். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். ஏன் அவர் அடிக்கடி வராருன்னா, மீம்ஸ் போடுறாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வில்லன். ஆனா நெட்டிசன்ஸ் பாத்தீங்கன்னா அவரை ஒரு காமெடியன் ரேஞ்சுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஈரான் மேல போர் தொடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கிம் ஜாங் உன் முக்கியமானவரா பார்க்கப்படுறாரு. அவரு என்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு ஓபனா டிக்ளேர் பண்றாரு. அவர் கண்ணசைச்சா மூன்றாம் உலக போரே வந்துரும் அப்படின்னு ஒரு பக்கம் கருத்துக்கள் வந்தா, இன்னொரு பக்கம் ஏன் இத்தனை மீம்ஸ் கொட்டி கிடக்குது? வடகொரிய அதிபர் கிம் ஜாங் பின்னாடி பல மர்மமான கதைகளும் உண்மைகளும் இருக்கு. அது என்ன, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். உலகத்துல பெரிய போர்கள் நடக்கும்போது கிம் எப்பவுமே ஏவுகணை விட்டு எல்லாரோட கவனத்தையும் ஈர்ப்பாரு. ஆனா இப்போ ஈரான் இஸ்ரேல் மோதல்ல உலகம் பிஸியா இருக்கிறதுனால இவரை யாரும் கண்டுக்கல அப்படிங்கிறது தான் இணையவாசிகளோட கிண்டல். என்கிட்ட நிறைய விளையாட்டு பொருள் இருக்கு, அதாங்க மிசைல்ஸ், ஆனா என்ன யாருமே ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ரீதியில நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. இது ஏதோ வெறும் மீம்ஸ் அப்படின்னு கடந்து போயிட முடியாது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதம் தன்னுடைய நாட்டில் இருந்தாதான் அமெரிக்கா பயப்படும் மதிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. குறிப்பா இந்த ஈரான் போருக்கு பிறகு அவருடைய மனசுல என்ன ஆழமா பதிஞ்சிருக்குன்னா, அணு ஆயுத உற்பத்தியை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிதான் கிம் ஜாங் உன் நினைக்கிறாரு. அதையொட்டிய செய்திகள் தான் வருது. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு அவர் இந்த போரில் உதவ போகிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் இதெல்லாம் இணையத்துல ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. கிம் ஒரு புது போர் கப்பலை ஆய்வு செஞ்சிருக்கிறாரு, சோஹியான். இந்த கப்பல் அணு ஆயுதங்களை ஏத்திக்கிட்டு போய் கடல்ல இருந்தே இன்னொரு நாடுகள் மேல ஏவக்கூடிய சக்தி வாய்ந்தது. இவர் கரையில நின்னு போஸ் கொடுக்கிறாரு. அந்த கப்பல் கடல்ல இருக்கு. அங்கிருந்து ஒரு ஏவுகணையை வீச அவர் ரொம்ப ஸ்டைலா போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இது வெறும் போஸ் இல்லைங்க, என்கிட்ட பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு உலக நாடுகளுக்கு மிரட்டல் விடுக்கிறாரு. சமீபத்துல கிம் ஜாங் உன் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்த நாங்க தயார், ஆனா எங்களை அணு ஆயுத நாடா அமெரிக்கா ஏத்துக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறாரு. ட்ரம்ப் ஏற்கனவே அமெரிக்க அதிபரா இருந்த போது கிம் ஜாங் உன் அவரோட ரொம்பவே நட்புல இருந்தாரு. அணுசக்தின்ற பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதான் இரண்டு பேருக்கும் இடையில ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீம்ஸ் எல்லாம் போட்டு வடகொரிய அதிபரை ஒரு காமெடியனா காட்ட முயற்சி பண்ணாலும் அவர் காமெடியன்லாம் கிடையாது, ரொம்ப டெரரான ஆளு. இந்த ஈரான் போற ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய நகர்வுகள் ரொம்ப தெளிவா இருக்கும். விரைவிலேயே அது பற்றி ஏதாவது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அந்த டெரர்னு சொன்ன இல்லையா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்கலாம். சாதாரணமா மத்தவங்க எல்லாம் குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஒரு மகள் பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா முதல் பிறந்த நாளைக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம கிம் ஜாங் உன் எப்படி தெரியுமா? முதலா வடகொரியால இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அதோடைய சோதனை நடக்குது. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையை வடகொரியா சோதிக்கிறாங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா தன்னோட 10 வயசு மகளை கை பிடிச்சி கூட்டிட்டு வராரு. எப்படி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு பாருங்க. நான் இல்லைன்னாலும் இந்த நாட்டுக்காக இவ இருக்கிறா, இந்த ஆயுதம் இருக்கு அப்படின்னு ஒரு மிரட்டலோட காட்டுறாருங்க. அவர் தான் வடகொரிய அதிபர். அதனாலதான் அவரை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அவருக்கு ஒரு மகள் இருக்க விஷயமே எப்படி தெரியுமா வெளியில வந்தது? அது ஒரு சுவாரஸ்யமான செய்தி. பல ஆண்டுகளாக கிம்மிற்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ரகசியமா இருந்தது. ஆனா 2013 அமெரிக்க கூடைப்பந்து வீரர் டென்னிஸ் ராட்மன் வடகொரியா போய் திரும்பிய பிறகு தி கார்டியன் இதழுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் கிம்மின் குடும்பத்தோட கடற்கரையில நேரம் செலவழித்தேன், அவருடைய குழந்தை ஜூ அயவை கையில் தூக்கி வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான்
கிம்முக்கு ஒரு மகள் இருக்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியுது. அப்ப கூட அது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவலா தான் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி கிம்முக்கு ஒரு மூத்த மகன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அது உண்மையா இல்லையான்றது கூட வெளி உலகத்துக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வடகொரிய அதிபரின் வாழ்க்கையும் சரி, அந்த நாட்டுல நடக்கிறதும் சரி மர்மமாவே இருக்கு. அதனாலதான் அமெரிக்கா கூட கொஞ்சம் தள்ளி நின்று அவங்கள பாக்குறாங்க. உலகமே பாத்தீங்கன்னா வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்ன ஒரு இரக்கமற்ற சர்வாதிகாரியா பாக்குறாங்க. ஆனா அவரை நேரில் சந்தித்த கூடைப்பந்து வீரர் டென்னிஸ் ராட்மன் போன்றவர்கள் எல்லாம் அவரை ஒரு மிகச்சிறந்த தந்தை அப்படின்னு சொல்றாங்க. உண்மை எதுன்னு அவரோட பழகி பார்த்தாதான் தெரியும். எதுவாக இருந்தாலும் ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு ஒரு பூங்காவை காட்டுவாங்க, பூவை கொடுப்பாங்க, பொம்மைகளை கொடுப்பாங்க, விளையாட்டு காட்டுவாங்க. ஆனா நம்ம வடகொரிய அதிபர் பாத்தீங்கன்னா போர்க்கப்பலை காட்டுறாரு, ஏவுகணைகளை காட்டுறாரு. அதனால அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியல. ஒருவேளை அமெரிக்கா மாதிரி ஆதிக்க மனப்பான்மை நிறைந்த ஒரு நாட்டை எதிர்க்க வேண்டுமானால் இப்படிப்பட்டவர்கள் தான் தேவையோ அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க வடகொரிய அதிபரை பத்தி? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.